வணக்கம். இது நல்ல தமிழறிவோம் நிகழ்ச்சி. தொழில்நுட்பத்தினுடைய புரட்சி ஒரு பக்கம், சமூக ஊடகங்களுடைய எழுச்சி இன்னொரு பக்கம். பல மொழிகளை தாண்டிய திரைப்படங்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரைப்படங்களில் இருக்கின்ற சிக்கல்களை, குறிப்பாக தலைப்புகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா? ஆங்கில மொழியில் நிறைய திரைப்படங்களுடைய தலைப்புகள் வருவது வாடிக்கையாகவே இருந்து வருகின்ற சூழலில் தமிழ் தலைப்புகளிலும் நிறைய தகராறுகள் இருக்கின்றன, பொருள் மயக்கங்கள் இருக்கின்றன. அதை மிக நுட்பமாக இந்த பகுதியிலே தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக சமீபத்திலே வந்த ஒரு திரைப்படம் என்றால் தாய்க்கிழவி படத்தை சொல்லலாம். ராதிகா நடிப்பிலே, சிவகார்த்திகேயன் தயாரிப்பிலே, சிவகுமார் முருகேசன் இயக்கத்திலே வெளிவந்த, வசூலை குவித்த நல்ல வரவேற்பை பெற்ற படம் தாய்க்கிழவி. ஆனால் அந்த படத்தில் இருக்கின்ற, குறிப்பாக அந்த தலைப்பில் இருக்கின்ற சிக்கல் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் எழுத எழுத நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். பார்க்கலாம், வாருங்கள். தாய்க்கிழவி. நாட்டாமை திரைப்படத்திலே பொன்னம்பலம் சொல்லுகின்ற ஒரு வசனம் தாய்க்கிழவி. தாய்க்கிழவி என்றால் வயது முதிர்ந்த ஒரு பெண், இன்னும் சொல்ல போனால் கிழவி பருவத்தை அடைந்த ஒரு தாயை குறிப்பதுதான் தாய்க்கிழவி. ஆனால் இங்கே தாய்க்கிழவி என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், தாயும் கிழவியும் என்ற இரண்டு பேரை குறிக்கிறது. இப்போது இதற்கு மேலும் சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்றால், தாய் தந்தை என்று சொல்லலாம். இரவு பகல் என்று சொல்லலாம். தாய் தந்தை என்றால் இருவரை குறிக்கிறது. இரவு பகல் என்றால் இரண்டு பொழுதுகளை குறிக்கிறது. தாயும் தந்தையும் இரவும் பகலும். தாய் கிழவி என்றால் இங்கே தாயும் கிழவியும் என்று இரண்டு பேரை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் திரைப்படத்தில் தாய்க்கிழவி என்று ராதிகா அவனுடைய ஒரே கதாபாத்திரத்தை குறிப்பதாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் இரண்டு கதாபாத்திரங்கள் அல்ல, ஒரே கதாபாத்திரம் தான் என்றால் நீங்கள் எப்படி தமிழில் இலக்கண பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்றால் தலைப்பை இப்படித்தான் அவர்கள் கட்டமைத்திருக்க வேண்டும். இக்கு மிகுவித்து எழுதுவதுதான் சரியானது. ஆகவே தாய்க்கிழவி என்றுதான் எழுத வேண்டும். இதற்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது. யகர ஒற்றுக்கு பிறகு காசா தபா வந்தால் இங்கே வல்லினம் மிகும். அந்த விதிப்படி தாய்க்கிழவி என்று எழுதுவது. இதுதான் கிழவி பருவத்தை அடைந்த ஒரு தாயினுடைய பெருமையை பேசுகின்ற படம் என்ற பொருள் வரும். இந்த தாய்க்கிழவி என்பது இக்கு மிகுவிக்காமல் எழுதுவது தாயும் கிழவியும் என்று இரண்டு கதாபாத்திரங்களை பேசுகிற படமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், நல்ல தமிழ் திரைப்படம். ஆனால் தலைப்பில் இப்படி ஒரு தவறு இருப்பது படக்குழுவிற்கு தெரிகிறதோ இல்லையோ, நல்ல தமிழ் ஆர்வலர்களுக்கு, அறிஞர்களுக்கு, புலவர்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நாளும் நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.